This is Gayatri, Assistant Professor, Department of Commerce, KCS Kasinagar College of Arts and Science. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ப்ரமோட்டிங் ஆண்டர்ப்ரினர்ஷிப். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப் குவாலிட்டியை வந்து நம்மளால் வந்து வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரினரியல் மைண்ட் செட். A belief in one's ability to succeed combined with the willingness to take calculated risk is essential for entrepreneurs. Individuals with an entrepreneurial mindset are resourceful, adaptable, and driven by a passion for their ideas. ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு முதல் அந்த ஒரு மைண்ட் செட் வேணும். நம்மளால் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் நம்மளால் வந்து ஃபேஸ் பண்ண முடியும், அண்ட் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தயாராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து நம்மளோட மைண்ட் வந்து எல்லாமே வந்து ரெடியாக இருக்கணும். சும்மா எல்லாராலையுமேலாம் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும் நமக்கு. நம்ம கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறோம், எந்த லாஸாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ ரெண்டாவது ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் டு கேபிட்டல். ஸோ எந்த மாதிரியான வழியிலலாம் நம்ம வந்து கேபிட்டலை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோன் எடுப்பாங்க பேங்க்கில், ஓகேயா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து கடனாக வாங்குவாங்க, அண்ட் சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குவாங்க, அப்படி இல்லை சில பேர் வந்து ஃபேமிலியிலேருந்து ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அசெட் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோ இல்லை அந்த அதுலேருந்து வர மணியில் வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய கேபிட்டலை நம்ம வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து செகண்ட் ஃபேக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் எக்கோசிஸ்டம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஆக்சிலரேட்டர்ஸ்னு இருக்குது, ஓகேயா. ஸோ நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து connections with mentors, industry experts, and potential partners are vital for an entrepreneur to access resources, share knowledge, and build relationships. ஸோ இப்போது ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்க கூட நம்ம வந்து காண்டாக்டில் இருக்கும் போது அவங்க எங்கெல்லாம் வந்து ரிசோர்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, இப்போ அவங்களுக்கு தெரியும் எந்த பொருள் எந்த இடத்துல கம்மியான விலையில் கிடைக்கும், ஸோ எங்கே போனால் நமக்கு வந்து ரேட் வந்து அது கம்மியாக இருக்கும், அட் த சேம் டைம் குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நிறைய கனெக்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து அவங்க கூட காண்டாக்டில் இருக்கும்போது நமக்கும் அந்த விஷயம்லாம் வந்து தெரிய வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்னால் கைடன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆண்டர்ப்ரனர் ப்ரொவைட் வேல்யூபிள் இன்சைட்ஸ், advice and support helping businesses navigate challenges and achieve success. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சக்ஸஸ் பார்த்த வந்து அவங்க எப்படி இதெல்லாம் கடந்து வந்தாங்க அப்படின்றத எல்லாருக்கும் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது மூலயமா நமக்கு ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஒரு ஐடியாவோ நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஆக்சிலரேட்டர்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸை கேரி பண்ணுறது இல்லாமல் நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம வந்து கலந்துக்கும் போது நமக்கும் அதை பற்றின ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து entrepreneurship courses equip individuals with the knowledge and skills needed to launch and manage a business, covering aspects like marketing, finance and operation. இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா மட்டும் போதாதுல்ல, அதுக்கான நம்ம ப்ராடக்டை பற்றின மார்க்கெட்டிங் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் வந்து என்ன விதத்தில் வந்து அந்த கஸ்டமருக்கு அது வந்து யூஸ் ஆகுன்றதை தெரிய வைக்கணும். ஸோ மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குன்றதும் கஸ்டமர்ஸ்க்கு தெரியணும். ஸோ அதனால் அதை பற்றின எஜுகேஷன் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் பூட் கேம்ப்ஸ் ஆஃபர் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இன் ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒர்க் ஷாப்லாம் அட்டன் பண்ணணும்னா நமக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் தருவாங்க. ஃபண்ட்ஸ் எப்படி ரைஸ் பண்ணுறது அண்ட் ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணுறதுன்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் பாலிசிஸ். ஸோ கவர்மெண்ட் மூலயமா நம்ம வந்து எப்படி அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து நம்மளுக்கு வந்து தாட் வந்து வருது அப்படின்னா அவங்க வந்து டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஃபண்டிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ்னால் இந்த புதுசாக அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கும் ஸ்மால் பிஸ்னஸ்க்கும் அவங்க வந்து நிறைய
டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த டேக்ஸ் வந்து பேர்டன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கிறாங்க. அதே மாதிரி ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்குலாம் வந்து அந்த அளவுக்கு அவங்க மேலே ப்ரெஷர் பண்ணாமல் ஓரளவு ரெகுலேஷன்ஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபண்டிங் ப்ரோக்ராம்ஸ்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப்க்கும் ஸ்மால் பிஸ்னஸ்க்கும் நிறைய லோன்ஸ் வந்து கிராண்ட் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்மளால் ஈஸியாக வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி வெல் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன், எஃபிஷியன்சி அண்ட் ஆக்சசபிலிட்டி. ஸோ இனோவேஷன்னா என்ன அப்படின்னா புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வர்றது. இப்போது முந்திலாம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா முந்திலாம் நம்ம வந்து ஹோட்டல் போய் தான் சாப்பிடுவோம், இல்லை வெளியே கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வருவோம். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. ஸோ இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு சேஞ்ச் வந்தது அப்படின்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி இருக்கிறதுனால நம்ம என்ன ஆர்டர் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டுக்கே வந்து ஆர்டர் பண்ண டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ அப்போது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அதில் இன்னோவேட்டிவாக என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுறதுனால நமக்கு அது வந்து ஈஸியாக இருக்குது. அடுத்து எஃபிஷியன்சி. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னோவேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதாது, அதுக்கான ஒர்க்கை நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு கஸ்டமர் சர்வீஸ் பண்ணணும். அது எஃபிஷியண்ட்டாக நம்ம அந்த பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அக்சசபிலிட்டி. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஆன்லைன் மார்க்கெட் places provide greater access to customer, market and resources, enabling entrepreneur to reach a wider audience. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா நம்மளால் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து சொல்ல முடியும். ஸோ அக்சசபிலிட்டின்றது ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தான். வீட்டில் இருந்துகிட்டே நம்ம டிவியில் கூட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு இல்லை. இப்போ நவடேஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயுமே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலே வந்து எல்லாருக்குமே அக்சசபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்சிங் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸு. ஸோ மார்க்கெட் வந்து மாறிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோக்கும் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஸ்விக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கஸ்டமர் சர்வீஸில் வந்து ஜொமேட்டோ வந்து இன்க்ரீஸ்டாக வந்து கேர் எடுத்துக்கிறதுனால எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்விக்கியை விட ஜொமேட்டோவில் தான் நிறைய வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோக்கு அப்புறம் நிறைய ஆப்ஸ் வந்து அதே மாதிரி நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த அந்த மார்க்கெட் வந்து மாறிட்டே இருந்தாலும் நம்மளுடைய கஸ்டமரை வந்து ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு குளோபலைசேஷன். இன்க்ரீஸ்ட் interconnectedness between countries creates a global marketplace for business, allowing entrepreneurs to expand and reach their access international opportunities. ஸோ ஒரு இடத்த மட்டுமே ஒரு பிளேஸை மட்டுமே நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணாமல் ஒரு நிறைய 2-3 கண்ட்ரீஸ்லேயோ இல்லை நிறைய இடத்துல நம்ம வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் வந்து நம்மளுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்டர்ஸ் ப்ரமோட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஷன் அண்ட் வேறு டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.